வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில விஷயங்களை தொடராக அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபினுடைய 6369வது ஹதீஸ், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த துஆவை ஓதக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ், கவலை விட்டும் துக்கத்தை விட்டும் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். கவலை துக்கம் என்றால் கடந்த காலத்தினுடைய கவலை விட்டும் வருங்காலத்திலே ஏற்படக்கூடிய சிரமங்களை பிரச்சனையை நினைத்த கவலையை விட்டும், வல்ல அஜ்ஸி வல் கஸ்லி, இயலாமை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும். இயலாமை அப்படின்னா அதமும் போவான், உடல்ல சக்தி இல்லாம போவான், மனசுல செய்யணும் ஆர்வம் இருக்கும், உடல்ல தெம்பு இருக்காது. இதை விட்டும். கஷ்டம் சோம்பேறித்தனம் தான். என்ன சோம்பேறித்தனம் தான்? உடம்புல தெம்பு இருக்கும், மனசுல ஆர்வம் இருக்காது. இதை விட்டும். வல் ஜுப்னி வல் புஹ்லி, கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும். கடன் சுமையை விட்டும் மனிதர்களுடைய அடக்குமுறைகளை விட்டும் நான் பாதுகாவல் தெரிகிற என்ற துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை கடந்த 7 தினங்களாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட செய்தியிலே 7வது செய்தி வருகிறது. சில ஹதீஸிலே கலபத்து தைன்பாக வருகிறது. கலபத்து தைன் என்றால் கடன் சுமையை விட்டும் நான் இடத்திலே பாதுகாவல் தெரிகிறதாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இந்த கடனை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். பாதுகாவல் தேட வேண்டிய 2 விஷயங்கள் என்பதாக தலைக்கு நீங்கள் பாருங்கள், அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன். அதற்கு காரணம், நீங்க வியாழக்கிழமை நாளைக்கு நம்ம சூரத்துல் ஓதுவோம். சனிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு இன்னும் 4 செய்தியாக சொல்ல இருக்கேன். அதனால இதை பற்றிய சில செய்திகளை நான் இன்றோடு சொல்லி இதனுடைய விளக்கத்தை நிறைவு செய்யலாமாக இருக்கிறேன். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் செய்தியை கூறுகிறார். இதை நாம் கேட்க வேண்டிய துஆக்கள் இது ஒன்று என்னவென்றால், வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய சக்திக்கு மீறிய விஷயத்தை எங்கள் மீறி நீ சுமத்தி விடாதே என்பதாக நாம் எல்லாரும் அதிகமாக கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய சக்திக்கு மீறிய ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே, சாத்தி விடாதே என்று துஆ செய்வதை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஆனால் பொதுவாகவே நமக்கு சக்திக்கு மீறிய கஷ்டங்கள் விடக்கூடாது ஒன்று. அதிலும் குறிப்பாக பெருமானார் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, கலபத்தி தை, எங்களுக்கு தாங்க முடியாத கடன் சுமையை விட்டு இதை பாதுகாப்பாயா என்பதாக கேட்குமாறு பெருமானார் கூறுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் எப்போது ஏற்படுகிறது என்றால், நிர்பந்த சூழ்நிலைக்காக வேண்டி கடன் வாங்கலாம், தவறு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கூட கடன் வாங்கி இருக்கிறார். அதனால கடன் வாங்குவதை போது தவறல்ல. நல்லா விளங்க, கடன் வாங்குவது தவறல்ல. ஆனால் எதற்கு வாங்குகின்றோம் என்பது முக்கியம். எவ்வளவு வாங்குகின்றோம் என்பது முக்கியம். அதை எப்போது திருப்பி செலுத்துவோம் என்பது முக்கியம். அதை எப்படி கொடுப்போம் என்பது முக்கியம். இதை எல்லாவற்றையும் முதலிலே கவனத்திலே கொண்டதற்கு பிறகுதான் கடன் வாங்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் கஞ்சிக்கு கடன் வாங்குவதை விட கறிக்கு கடன் வாங்குகிறார்கள். கஞ்சிக்கு வழி இல்லை, கடன் வாங்கலாம் தப்பு இல்லை.
சாப்பாடுக்கே வழி இல்லை. அப்படி எல்லாம் ஒரு சூழல் அல்லாஹ் யாரையுமே வைக்கல. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் கடன் வாங்குகிறார் என்று சொன்னால் அது ஆடம்பரத்துக்காக அல்லது அடுத்தவருக்கு முன்னால் தன்னுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக வாங்குகிறார். வேதனையான விஷயம். உதாரணமாக திருமணம் என்ற பெயரிலே வாங்குகிறார். இன்னைக்கு ஒரு வேதனையான விஷயம் தான். இந்த உம்மத்து எப்போது பெருமானாசினுடைய சுண்ணத்துக்கு மாற்று செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ மனிதர்கள் வீழ்ச்சியிலே போலாக. உதாரணமா நிக்காக எங்க செய்யறது சுண்ணத்து, பள்ளிவாசல செய்யறது சுண்ணத்து. அதிலும் நிக்கா பெருமானா சொல்லுவாங்க, நிக்காவை நீங்கள் தெரியப்படுத்துங்க மஸ்ஜித், அத பள்ளிவாசலில் பெருமானா சொன்னாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல் நிக்கா வைக்கிற நேரத்திலே அது ஒரு சுண்ணத் என்பது மட்டுமல்ல, பரக்கத் என்பது மட்டுமல்ல, செலவுகள் மிக குறை. ஆனா இதை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது வசதியாக வெளியில போய் வைக்கிறாங்க என்பதை விட அவங்களும் பள்ளியில வைக்கிறது சிறப்பு. பள்ளியில வச்சுட்டு மண்டபத்தில் வேணா விருது வைக்கலாம். நீங்க பள்ளியில நிக்கா வைக்கிறது யாருமே விரும்புறதில்லை. அதே நேரத்தில் ஏழை எளியவர்கள் கூட சரி பள்ளியில ஒரு நிக்கா வச்சிடலாம், பள்ளிவாசல் மாடிகள்ல விருந்த வச்சிடலாம் என்பதாக எது யோசிக்கிறது. எல்லா பள்ளியிலையும் அளவுக்கு விருந்து வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கு. ஆனா அது யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு பெருநீட்டாகி யோசிக்கிறது இல்லை. அதை விட மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்காக அவங்க பண்ற அநியாய கொஞ்சம் ஒரு அதாவது 100 வசூல் பண்ணியே ஒரு ஏழை புனைக்கு நிக்கா நடக்குது அப்படின்னாலும் அவங்க ஒரு மண்டபத்துல வைக்கிறாங்க. நான் கூட ஒருத்தவங்க கேட்டேன், என்ன நம்ம பள்ளியாசல் மண்டபத்துல வச்சலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதாவது சொன்னா கூட பள்ளியாசல் பண்ணிக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சொன்னா. அப்படின்னா கேட்கலையா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொல்லிட்டா எங்களுக்கு மண்டபத்தை பிடிக்கணும் 500 சாப்பாடு கொடுக்குறா. உண்மை நிகழ்வு, மண்டபத்தை பிடிக்கணும் 500 சாப்பாடு கொடுக்கும். அதுல அதுல பத்தி அந்த மாப்பிள்ளை ஃப்ரெண்டு கூட புரியாது எல்லாம் புடிச்சிட்டு கும்பால் அடிக்கிறாங்க. இந்த நிக்காது எவ்வளவு எளிமையாக பெருமானுடைய காலத்தினாலும் பெரிய சாடு. பெருமானார் வந்து பாக்குறாங்க, பெருமானாருடைய ஆடையிலே ஒரு மஞ்சள் கரையை பார்த்து கேட்கிறாங்க, என்ன மஞ்சள் கரை படுத்துக்க அப்படின்னு கேட்கிறாங்க. நேத்தா எனக்கு நிக்கா நடத்தலாம். உடனே சாபாத்து இவ்வளவு எளிமையாக கொண்டான். அப்ப இன்னைக்கு திருமணத்தின் பேரிலே செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகள், அதுக்காக வாங்கக்கூடிய கடன்கள், அந்த கடனை எப்போ கட்டி முடிக்கிறது? இவன் கடனை கட்டி முடிக்கிறது அத்தனை புள்ள டெலிவரிக்கு வந்தது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சில பேர் வந்துட்டு லோனு வாங்கி வீடு கட்டுறது, இதை விட கேவலமான விஷயம் உலகத்திலே கிடையாது. மன நிம்மதியில் போகிறது. நீ நிறைய பாருங்க, நிறைய வந்து சமூக வலைதளங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க சொல்றான், கட்டிக்கிட்டே இருப்பா, கட்டி முடிச்சோட பேங்க் காரனே சொல்றீங்க, பேங்க்ல நீங்க கட்டி முடிச்சோட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான் அப்படிங்கன்னா, இது வரைக்கும் நீங்க வட்டி தான் கட்டிருக்கீங்க, என்ன காரணம் அசல் கட்ட வேண்டிய இருக்கு. நம்முடைய சக்திக்கு எது முடியுமோ நம்மளால் வாழலாம், தப்பு இல்லை. நமக்கு நல்லா ஒரு வாழ்க்கை எழுதி இருக்கான். நகரு கசம்னா பைரவும் ஆயிஷத்தும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை எழுதி இருக்கான். நமக்கு எல்லாம் எதை நிர்வகித்தானோ அந்த வாழ்க்கையை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு வாழுகிற நேரத்தில் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். மீரூர் ருஸ்மா ஒரு அரபிக் கல்லூரி தெரியும், மிகப்பெரிய அரபிக் கல்லூரி. முன்னாள் முதல்வராக இருந்தவங்க மருகும் ஷம்சுல்தாஸ் பார்த்ததில்லை, போட்டோக்களை பார்த்திருக்கும் பார்த்ததில்லை. மாணவருக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்களா, தம்பி வாழக்கூடிய வாழ்க்கையில தலைவாணி இருந்தா தலைவாணி வச்சு படுக்கணும், தலைவாணி இல்லைன்னா தன் கையே தலையானையாய் தன் கையே தலைவாணி வச்சு படுத்து பழகிக்கிறது வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்க்கலாம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆழ்ந்த கருத்துது. நமக்கு எல்லாம் என்ன வாழ்க்கை கொடுத்தாலும் ஒரு சொந்த வீட்டுல வாழக்கூடிய வாக்கியத்தை பார்ப்போம். இதே நமக்கு வாடகை வீட்டுல வாதல் போயிட்டே இருக்கு. முயற்சி செய்யறது தப்பு இல்லை, நமக்கு வாய்ப்புக்கிறதா வீடு வாசல் கட்டலாம் தப்பு இல்லை. இல்லைங்கிறதுக்காக வேலை செய்யுது அப்படின்னா திரும்ப லோன் வாங்கி கட்டி எந்த காலத்தை கட்டி முடிக்கிறது? நம்முடைய சக்திக்கு தகுந்தது மாதிரி வாழ்க்கை நேரத்தில் வாழ்க்கை சிறப்பாக அல்லா சொல்லுவார், தலைகள் அருள் பிமாராக இந்த விசாலமான உலகம் அவருக்கு நெருக்கடியாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த ஆயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 2 இடங்கள்ல கூறுகிறார். 2 வரலாறை மையமாக வைத்து சொல்வான். தனங்காரனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அப்போ நீங்க நிம்மதியா வாழ்ந்தீங்களோ, சந்தோஷமா வாழ்ந்தீங்களோ, அதுக்கு நேர் மாற்றமாகி போ. மகனுக்கு சொல்வாங்க, மகனே கடனை விட்டு உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன், அது பகலை உனக்கு கேவலத்தை ஏற்படுத்தும், இரவிலே கவலை ஏற்படுத்தும். நைட்ல தூங்குனா அந்த ஞாபகம் வந்து கவலையா, நிம்மதியா தூங்க முடியாது.
முதல்ல கேவலமாக ஏற்படும்னா என்ன, கடைக்கார வந்துருவாங்க, கேவலம். அதனால கடன் வாங்கலாமான்னு வாங்கலாம், ஆனால் எதற்கு வாங்குகின்றோம் என்பது மிக முக்கியம். அவசிய தேவைக்காக வாங்குகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவிக்கு எப்படியோ கட்டி முடிச்சிடலாம். ஆனா அதே நேரத்தில் ஆடம்பரத்துக்காக வாங்கி எப்போது அதை கட்டி முடிப்பது? கடன் வாங்குவதற்கு முன்னால் ஒரே ஒரு வரலாறு இன்னைக்கு நாம் நினைவில் வைக்க வேண்டும். அதுல குமரே ஃபாரூக் ஆட்சியும் ஆளும், இதுல குமரே ஃபாரூக்கோட ஆட்சியும் ஆளும். அவருடைய மகள் வர்றாங்க, சொன்னாங்க, நான் மதரசாவுக்கு சென்றேன், என்னுடைய ஆடைகள் ஒட்டு போட்டிருப்பதை கண்டு மாணவர்கள் கேலி செய்கிறார்கள். ஒரு ஹரிப்பாய மேலுடைய கசப்பாடம் எல்லாம் ஒட்டு போட்டு கேலி செய்யறாங்க. அதனால எனக்கு சங்கடமா இருக்கு, கேவலமா இருக்கு, எனக்கு ஒரு சட்டவாதிக்காரன்னு கேட்கிறார். கலிப்பா யோசிக்கிறாங்க, மயனுடைய கோரிக்கை நியாயமான, சட்டம் போட்டிருக்கா, ஆனா இடங்களை விட்டு போடப்பட்டிருக்கு. மயனுடைய கோரிக்கை நியாயமானது, ஆனா வாங்கி கொடுக்கறது வசதி இல்லை. அப்படிதான் கலிப்பாக்கள் வாழ்ந்தார், வசதி இல்லை. சரி, அந்த கருவூனத்தின் காவலராக இருக்கக்கூடிய ஒரு சுரை ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு தபால் எழுதி கொடுக்கிறார். இந்த தபாலை போய் கொடுப்பார். அந்த தபாலை பாய் பார்த்துட்டு அது என்ன போட்டுட்டுன்னா, எனக்கு இந்த பயலுக்கு சட்டை வாங்குறதுக்கு காசு இல்லை, மாணவர்கள் கேள்வி செய்யறா சொல்றான், அதனால சட்டை வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு சட்டை வாங்கி கொடுங்க, இப்போதைக்கு என்னோட காசு இல்லை, நீங்க எனக்கு கொடுங்க, புறத்தறியோன்னு சட்டை வாங்க காசு கொடுங்க, சம்பளத்துல பிடிச்சிருக்குங்க என்பதாக எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய ஹதியாவோடு பிடிச்சிருக்குங்க என்பதா பிடித்தம் செய்து கொடுக்கும். ஷுரை பார்த்துட்டு ஹலீஃபாவுக்கு ஒரு தபால் வேணும், இந்த தபாலை அட்டாட்ட போய் நீ கொடுங்க என்பதா அது எழுதப்பட்டு இருந்தது. என்னண்டா, இந்த மாசம் முடிஞ்சு சம்பளம் வாங்கும் வரைக்கும் நீங்கள் ஹயாத்தோடு இருக்கிறது என்பதற்கு என்ன கேரண்டி என்ன கேட்கிறாரு. இந்த மாசம் சம்பளத்தை புடிச்சுக்க சொல்றீங்க, இந்த மாசம் முடிந்து சம்பளத்தை வாங்கும் வரைக்கும் நீங்கள் கேரண்டியா, நீங்க உயிரோடு இருப்பதற்கான நீங்க கேரண்டி சொல்லணும். ஒன்று. இரண்டாவது, ஒருவேளை நீங்கள் இந்த மாதத்திற்குள்ளாக மூத்தாகிவிட்டார், இந்த கடனை செலுத்துவதற்குள்ளாக மூத்தாகிவிட்டார், இந்த கடனுக்கு பொறுப்புதாரி யார், அந்த வாரிசு நீங்க நியமனம் பண்ணி நீங்க எனக்கு தபால் கொடுக்க கேட்கிறார். ஒரு மீத வாழ்ந்த காரணமாக அதனாலதான் ஒரு செய்தி சொல்றேன். அலில்லாஹ்ல ஒரு மக்கள் கேட்டாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ரொம்ப அநியாயம் பண்றானே, அரசர் தான் ரொம்ப அநியாயம் பண்றானே, அவனுக்கு எதிராக பத்வா செய்யக்கூடாதா என்பதாக. அபூ ஹுரைரா சொன்னாங்களா, பெருமானார் சொன்ன நான் கேட்டிருக்கேன் என்னவென்றால், காலங்கள் செல்ல செல்ல முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் மோசமாக இருக்கும். முதல்ல பதவிக்கு வந்தவோடு அடுத்த பதவிக்கு இதை விட மோசமாக வருவான். ஆனா நமக்கு வெளியில பார்த்தா தெரியாது, யோசிப்போம், இவருக்கு அவர் வந்தா பரவாயில்லை, ஒன்னும் உட்படியாக யோசிப்போம். ஆனா வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் இவருக்கு அவரே பரவாயில்லை. அந்த சிறு சிறுந்தா கூட கரெக்டா இருப்பார். ஐயோ, நம்ம இவங்க வச்சு மாரடிக்கிற மாதிரி ஆயிடுங்கிற நிலையெல்லாம் வந்துடுவோம். அப்ப என்னன்னா அதாவது சொல்லிட்டு சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா சொல்லுவாங்களா என்னன்னா, அதாவது பெருமானார் நான் கேட்டு இருக்கிறேன், முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் கடினமாக அஷர்னா மிக மோசமாக இருக்கும், கடுமையாக தீங்காக இருக்கும் பெருமானார் நான் கேட்டு இருக்கிறேன். அதனால நான் மதுவா செய்ய மாட்டேன். ஏன்னு கேட்டா இதுக்கு அடுத்து வர்றதை இதை விட மோசமா இருப்பேன்வா. எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல இப்படிப்பட்ட ஹலீஃபாக்கள் கருவூல காவலதான் வாழ்ந்தான். இன்னைக்குதான் அவன் அப்படிதான் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அரசர்களும் இல்ல, தலைவர்களும் இல்ல. தலைவர் சொல்ல கேட்பாரு, இவனை ஆளை பால் விடுவாங்க, இதனால தூக்கி போட்டுருவாங்க, தூக்கி விட்டுருவாங்க. சுரை கேட்டு அனுப்புனோன்னு ஹலீஃபா தபால பார்த்து அழுதாங்க. அழுது சொன்னாங்களா, மகனே, நான் இந்த மாசம் ஃபுல்லா உயிரோடு இருப்பேன் என்பதற்கு கேரண்டி நான் அவரை கொடுக்க முடியாது. ஒருவேளை நான் இடையில மூத்தாகி விட்டால் உன்னை கடன்காரமாக ஆக்கிவிட்டு நூத்தாக நான் ஆசைப்படல. அதனால இந்த சட்டையை போட்டு கோப்பாளாரும், இந்த சட்டையை போட்டு இருப்போம், நமக்கு வசதி வருகிற நேரத்தில் சட்டை வாங்கிக்கலாம் என்று சொன்னாங்க. கடன் வாங்குவதற்கு முன்னால் இந்த நிகழ்வை நம்ம என்ன செய்ய யோசிக்கிறேன்னா, எதற்காக வாங்குகின்றோம் என்பது மிக முக்கியம். எதற்காக வாங்குறோம், எவ்வளவு வாங்குறோம், அதை எப்படி திரும்பி கொடுப்போம் என்பதெல்லாம் மிக முக்கியம். அதே நேரத்திலே கடன்கள் அதிகமாக இருக்குமானால், கடன்கள் அதிகமாக இருக்க நேரத்திலே நம்ம 3 வகையான துவா தருவோம். ஒன்று இந்த துவா, இப்ப சொன்ன இல்லையா, இந்த துவாவை அபூ உமாமத்து பாஹிலிக்கு தான் பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறாங்க, வரலாறு சொல்லி இருக்க. அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறாங்க, அபூ தாவூத் வருகிறது. என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு பெருமானார் வரா,
தொழுகை இல்லாத நேரத்துல அபூ பாக்கி இருக்காரு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன ஏன் இந்த நேரத்துல இருக்கீங்க? கடனும் கவையிலா கூறுகிற நேரத்துல பெருமாள் அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார். அவர் ஓதுகிற நேரத்தில் அவர் சொல்வார், அல்லாஹ்வுடைய கவலை நீக்கிறார், கம்மை நீக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக அதற்கு அலிரல்லாஹு அறிவித்த ஹதீஸ் திருமதியில வருது. ஒருத்தர் கேட்டார், ஒரு அடிமையை கேட்டார், முக்காத்தப்பான அடிமைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எஜமானர் சொல்வார், இங்க பாருப்பா, உனக்குரிய பணம் இவள், நீ இந்த காசை கொடுத்துட்டா நீ விடுதலைன்னு சொல்லுவார். நான் அவரை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், நீ இந்த காசை கொடுத்துட்டா நீ விடுதலைப்பா. அவர் சொல்வார், எஜமானுக்கு விடுதலை செதுட்டாரு, ஆனா அதுக்குள்ள காசை கேட்கிறார், எனக்கு உதவி செய்யுங்க. அலியமோ சொல்லுவாங்க, எனக்கு இடத்துல உதவி செய்வதற்கு பொருள் ரீதியான உதவி என்ன செய்ய உன்னால முடியாது, ஆனால் இந்த துவாவை நீ ஓதுவா, இந்த துவாவை பெருமாறனுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த துவா நீ ஓதிவா, உனக்கு கடனை எல்லாம் நீக்குவா, இந்த கடமை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பா. கடன் என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலாளி கொடுக்க வேண்டிய கடன் தானே, கொடுத்தா தானே விடுதலை ஆக முடியும். இதை ஓடிவான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, துவாவை கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக, யா அல்லாஹ் உன்னுடைய தடை செய்யப்பட்டதை விட்டும் உன்னுடைய ஹலாலை கொண்டு நீ போதுமா ஆக்குவாயாக. உன் அருளை கொண்டு உன் அல்லாதவர்களுக்கு தேவையற்றவராக துவாவை பெருமானாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை ஓதுனவர்கள் தலையை சொல்லி கொடுத்தாங்க, அதை ஓதலாம். அதனால இதை ஓதுகிற நேரத்திலே கடன்கள் நிறைவு. மூன்றாவதாக குரானில் அல்லாஹ் வசனத்தை கூறுகிறார், குலில்லாஹு மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா என்பதாக ஒரு சூரத் ஆல் இம்ரான் என்ற ஒரு வசனம் வருகிறது. அந்த இரண்டு வசனங்களை ஓதுகிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா கடனை நீக்குவதாக அறிகிற ஒரு மக்கள் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே கடன் வாங்குவதற்கு முன்னால் யோசனை செய்யுங்கள். கடன் வாங்கி இருந்தால் இந்த மூன்று விஷயத்தை கடைபிடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு கடனை விட்டும் பாதுகாப்பா, கருவை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இதை கேட்டவரை கடைபிடிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹான ரப்பி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்துபு இலைக. சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.